முதன்மை தொகுதியாக வளர்ச்சி மிகுந்த தொகுதியாக உருவாக்குவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை என்று உங்களிடத்தில் பாவத்தை பற்றி வாங்கி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ திமுகவிலிருந்து உங்களிடத்துல நம்மளை எழுதி நிற்கிறாங்க இந்தியா கூட்டணி. அவங்க உங்க இடத்துல ஓட்டு கேட்பாங்க. இப்ப அவங்க இடத்துல நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அது அதிமுக கிளைக்கலாம். ஏன்னா இங்க இருந்த சேடபதி முத்தையா அவர்களுடைய தவறுகளை இப்ப நம்மளை எதிர்க்கிறாங்க. அதே போல மொத்த பட்டியல் பார்த்தீங்கன்னா KKS ராமச்சந்திரன், முத்துசாமி, சேகர் பாபு, ரகுபதி, இப்ப ரீசெண்டா பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ், இப்படி ஒட்டுமொத்தமா அதிமுகவுடைய கிளையாகத்தான் திமுக இருக்கிறது. ஒரிஜினல் திமுக இப்ப எல்லாம் அழைத்து போச்சு. அதனால அதிமுகவுடைய கிளைக்கழகமாக தான் திமுக இருக்கு. ஆகவே அதற்கு நீங்கள் வாக்களிப்பதற்கு பதிலாக அதிமுக என்ற தாய் கழகத்திற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வைத்த இந்த கட்சி, அம்மா வளர்த்த கட்சி, இங்கே அணிவித்து விட்டு பதவித்துவத்தை அணிவித்து விட்டு அங்கே போய் இன்றைக்கு அடைக்கலத்தில் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இரட்டை இலையிலே வாக்களிக்க ஒவ்வொரு வாக்கும் இந்த தமிழகத்திற்கு வளர்ச்சிக்கான வாக்கு என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலே முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடியார் அவர்களை இன்றைக்கு வழிபடிந்து முன்மொழிந்து பாரத பிரதமர் அவர்கள் இந்திய திருநாட்டினுடைய தலைவர் மட்டுமல்ல, உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய தலைவராக பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர் நேற்று பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்ல அசாம்ல அந்த மகளிர்களோடு ரொம்ப எளிமையா யதார்த்தமா களத்துல